வணக்கம். நான் இங்கே கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்தேங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜியிலேருந்து ஓட்டு கொடுக்கறதுக்காக இது பண்ணாங்க. இப்போ பாருங்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகிட்டு கிட்டத்தட்ட கரூர்லேருந்து ஒரு 500 பேர் வந்து இறங்கியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். எடுத்து வரச்சலுப்பா லத்தி கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருந்தா நாளைக்கு இவங்க ஜெயிச்சான எந்த அளவுக்கு இருக்கும்? ஐயோ, இப்பவே எப்படின்னா நாளைக்கு ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஜெயிக்கிறதா? நீங்க ஜெயிக்காமே அராஜகம் பண்ணிடுவானுங்க. எலெக்ஷனே நடத்த முடியாது. நீ கேட்டா பாருங்க, D1 போலீஸ் ஸ்டேஷன் தான் நின்றுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் நூற்றுக்கணக்கா ஆயிரக்கணக்கான டிஎம்கே காரங்க வந்திருக்காங்க. வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மரியாதை கூட இல்லை. எப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரே விஷயத்துக்கு காசு கொடுத்தவங்கள பிடிச்சி கொடுத்ததுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. காசு கொடுத்தது வந்து இந்த 80 அடி ரோட்டில் ராமநாதபுரத்தில் பிடிச்சி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஏரிமேடு பக்கம் நடந்துட்டு இருந்திருக்கு. செட்டி வீதியில் கூட சுங்கம் எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக கேஷுவலாக போய் உட்காந்துட்டு லட்சக்கணக்காக அப்படியே காசை வச்சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஏடிஎம்கே காரங்க பிடிச்சி கொடுத்ததுக்காக இப்போ டிஎம்கே காரங்க வந்து அராஜகம் பண்றாங்க. அமைதியா இருக்கிற கோயம்புத்தூர் கரூர்காரங்க வந்து கன்றாவி ஆக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் மூடி வச்சிருக்காங்க பாருங்க, பயந்துட்டு. மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இதை பார்க்கணும். இங்க பாருங்க, அமைதி பூங்கவா இருக்கிற கோயம்புத்தூரை அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க.